நாட்டின் முதல் மின்சார காருக்கு புரோட்டான் மாஸ் 7 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புரோட்டான் மாஸ் 7 மலேசிய மோட்டார் வாகனத்துறையின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் என புரோட்டான் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் தெரிவித்தது. அதன் முழு அறிமுக விழா இவ்வாண்டு இறுதியில் தான் நடத்தப்படும் என்றாலும் முன்கூட்டியே பெயரை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டதாக புரோட்டான் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் லீ சுன்ராங் தெரிவித்தார். சீனாவின் கீலி நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த புரோட்டான் மாஸ் 7 நவீன வாழ்க்கை முறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான இடவசதி மற்றும் பயன்பாட்டை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள SUV செக்மெண்ட் C ரக கார் ஆகும். புரோட்டானின் இந்த முதல் EV மாடலானது மேம்பட்ட GMA இயங்கு தளத்தில் சிறந்த வாகன செயல்திறன், சிறந்த கையாளுதல் மற்றும் போதுமான வசதியை உறுதி செய்கிறது. 4615 மில்லிமீட்டர் நீளம், 1901 மில்லிமீட்டர் அகலம், 1670 மில்லிமீட்டர் உயரம் மற்றும் 2750 மில்லிமீட்டர் வீல் பேஸ் ஆகிய பரிணாமங்களுடன் மாஸ் 7 தற்கால வெளிப்புற வடிவமைப்புடன் போதுமான உட்புற இடத்தையும் வழங்குகிறது. காரின் உட்புறம் அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்களோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாக்கம் நிச்சயம் வாடிக்கையாளர்களின் மனதை தொடும் வகையில் இருக்கும் என லீ சுன்ராங் நம்பிக்கை தெரிவித்தார். வரக்கூடிய மாதங்களில் மேற்கொண்டு அதன் சிறப்புகள் வெளியிடப்படும் என்றார் அவர். எரி திராவக தாக்குதலுக்கு ஆளாகி படு காயமடைந்த ஸ்லாங்கூர் கால்பந்து வீரர் ஃபைசால் ஹலீம் 2 மாதங்களுக்கு பிறகு நேற்றிரவு மீண்டும் ஆட்டங்களுக்கு திரும்பினார். ஸ்லாங்கூர் FC, திரங்கானு FC அணிகள் மோதிய மலேசிய FA கிண்ண 2ஆம் கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் மாற்று ஆட்டக்காரராக அவர் பட்டியலிடப்பட்டார். புட்டாலிங்ஜயா மாநகர் மன்ற அரங்கில் ஆட்டத்திற்கு முந்தைய பயிற்சியில் முகமூடியோடு ஃபைசால் பங்கேற்றதைக் கண்டு ரசிகர்கள் பெரும் கைத்தட்டலுடன் ஆரவாரம் செய்தனர். அவரின் நிலையை பார்த்து சிலர் கவலை தோய்ந்த முகத்தோடும் காணப்பட்டனர். திடலில் நுழைந்த கையோடு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் மண்டியிட்டு வணங்கினார். முதல் 11 ஆட்டக்காரர்களில் ஒருவராக வைக்கப்படாவிட்டாலும் குணமடைந்த ஃபைசாலை பார்த்ததே பெரும் திருப்திதான் என ரசிகர்கள் கூறினர். மே மாத தொடக்கத்தில் கொத்தா டமான்சராவில் உள்ள பேருங்காடியின் கார் நிறுத்துமிடத்தில் ஃபைசால் எரி திராவக தாக்குதலுக்கு ஆளானார். இதனால் உடலில் ஏற்பட்ட தீப்புண் காயங்களை குணப்படுத்த அவர் இதுவரை 4 அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளார். நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் படத்தின் 3வது பாடலான ஸ்பார்க் நேற்று வெளியாகி அவரின் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. மீனாட்சி சௌத்ரி ஜோடியாக இதில் இளமை காலத்து விஜயை கிராபிக்ஸ் தொழில்நுட்ப முறையில் மிகவும் இளமையாக மாற்றியிருக்கின்றனர். ஆட்டம் போட வைக்கும் அப்பாடலில் தளபதியை அத்தனை இளமையாக பார்த்து அவரின் தீவிர ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். எனினும் கிராபிக்ஸ் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் என்ற ஏமாற்ற குரல்களையும் கேட்கவே முடிகிறது. யுவன் சங்கர் ராஜாவும் விருஷா பாலுவும் பாடியுள்ள அப்பாடலை கங்கை அமரன் எழுதியுள்ளார். யுவன் இசையில் ஏற்கனவே விசில் போடு மற்றும் சின்ன சின்ன கண்கள் என்ற 2 பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. கடைசி கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு வெளிநாடு செல்லவிருப்பதும் கூடுதல் தகவலாகும். அநேகமாக ரஷ்யாவில் படத்தின் முக்கிய காட்சிகள் படமாக்கப்படும் என தெரிகிறது. விஜயின் 68வது படமான கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகெங்கும் திரையீடு காணவுள்ளது. Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பூப்பந்தாட்ட கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சீன வீராங்கனையான ஹுவாங் யாக்கியாங்கிடம் சக வீரர் ப்ரொபோஸ் செய்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ஹுவாங் தனது இணையான ஜெங் ஸ்வேயுடன் இறுதியாட்டத்தில் தென்கொரிய ஜோடியை தோற்கடித்தார். பதக்கம் அணிவிக்கப்பட்டதும் அருகிலிருந்த ரசிகர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக சுற்றி வந்த போதுதான் அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவரின் காதலரான லியூ யூ சென் பூச்செண்டு வழங்கியதோடு லவ் ப்ரொபோசல் செய்யும் விதமாக முட்டி போட்டு மோதிரத்தை தந்தார்.
இதனை சற்றும் எதிர்பார்க்காத ஹுவாங் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரோடு அந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கொண்டார். பின்னர் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ள அருகில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். ஹுவாங்கின் காதலர் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தெலங்கானாவில் பொதுவெளியில் பெண் பாடகர்கள் மேடையேறி பாட தடை விதிக்கும் உத்தரவு தற்போது முஸ்லிம் அல்லாதோருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குவாலா தெலங்கானா மாநகர் மன்றத்தால் அவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சீன நாளேடான சைனா பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 76 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குவான்தி சீன கோவிலுக்கு ஜூலை 29இல் வாய்மொழியாக அவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வருடாந்திர திருவிழாவை ஒட்டி ஆடல், பாடல் மற்றும் கலாச்சார மேடை படைப்புகளுக்கு அனுமதி கோரி அக்கோயில் நிர்வாகம் முன்னதாக விண்ணப்பித்திருந்தது. அதற்கு அனுமதி கிடைத்தாலும் அப்படைப்புகளில் பெண்கள் இடம்பெறக்கூடாது என்ற புதிய விதிமுறை சேர்க்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் கூறியது. அதோடு விழா நெடுகிலும் 3 நாட்களாக மாநகர் மன்ற அதிகாரிகள் இரவில் வந்து நிகழ்ச்சியை கண்காணித்தனர். மேடை படைப்பாளர்களின் ஆடைகள் நாகரிகமாக உள்ளனவா என கேட்டதோடு பொது அமைதிக்கும் பங்கம் வராத வகையில் நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்ளுமாறும் அவர்கள் அறிவுரை கூறி சென்றிருக்கின்றனர். குவாலா தெலங்கானாவில் கடந்த 11 ஆண்டுகளில் சீன கோயில் விழாக்களுக்கு அதிகாரிகள் கண்காணிப்புக்கு வந்ததே இல்லை என சைனா பிரஸ் தெரிவித்தது. ஸ்லாங்கூர் சுபாங்ஜியாவில் கடந்த வியாழனன்று பிலிப்பீன்ஸ் நாட்டு சிறுமி மரணமடைந்த சம்பவத்திற்கு சித்திரவதை காரணம் அல்ல, மாறாக அது ஒரு திடீர் மரணம் என போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. சவப்பரிசோதனையில் 11 வயது அச்சிறுமியின் உடலில் காய தழும்புகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மாமாட் தெரிவித்தார். முன்னதாக சுபாங்ஜயா USG 6 குட்யே காட் 2 அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது வீட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அச்சிறுமி இறந்து கிடந்தாள். அவளின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் மருத்துவ குழுவும் போலீசும் சம்பவ இடம் விரைந்தது. அவள் இறந்துவிட்டதை மருத்துவ குழு உறுதி செய்ததும் சிர்டாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனைக்கு சவ பரிசோதனைக்காக சடலம் அனுப்பப்பட்டது. பேராக் ஆயர்தாவாரில் வீடொன்றில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் 2 ஆடவர்களை தேடி வருகிறது. அவ்விருவரும் ஆலோங் எனப்படும் வட்டி முதலைகள் கூலிக்கு வைத்த ஆட்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. முகமூடி அணிந்த 2 ஆடவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டை நோக்கி நடந்து செல்வதும் அவர்களில் ஒருவன் மிரட்டல் கடிதம் மற்றும் எரிபொருள் திரவம் அடங்கிய பிளாஸ்டிக்கை வீசுவதும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. உடனிருந்தவன் பெட்ரோல் குண்டை வீசி எறிய அது அங்கிருந்த டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்தில் விழுந்து தீப்பற்றிக் கொண்டது. இருவரும் மின்னல் வேகத்தில் தப்பியோட வீட்டில் இருந்தவர்கள் தீயை அணைத்தனர். விசாரித்ததில் குடும்ப உறுப்பினர் ஒருவர் வட்டி முதலையிடம் கடன் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. குற்றவியல் சட்டத்தின் 435வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு 2 சந்தேக நபர்களும் தேடப்படுகின்றனர். மஞ்சோங் வட்டாரத்தில் இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் மட்டும் வீடுகளில் சிவப்பு சாயம் தெளிக்கப்பட்டது, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பில் 16 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டு 60 கைதாகியிருப்பதாக போலீஸ் தெரிவித்தது. இந்தோனேசியாவின் வட சுமத்ராவில் 45 வயதிலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ஏன் என தொடர்ந்து நச்சரித்து வந்த அண்டை வீட்டுக்காரர் கொல்லப்பட்டார். அக்கேள்வியால் தான் மனவேதனைக்கு ஆளானதாகவும் பொறுமை இழந்தே அம்முதியவரை கொலை செய்ததாகவும் கைதானவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜூலை 29இல் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மரணமடைந்தவர் ஓய்வு பெற்ற 60 வயது அரசு ஊழியர் ஆவார். சம்பவத்தன்று ஒரு மரத்துண்டுடன் வீட்டுக்குள் நுழைந்த நபர் தனது கணவரை சரமாரியாக தாக்கியதாக அவரின் மனைவி கூறினார். வலி தாங்க முடியாது வெளியே ஓடியவரை துரத்தி சென்று தலையில் படுகாயம் ஏற்படும் அளவுக்கு அந்நபர் தொடர்ந்து தாக்கினார். ஊர் மக்கள் கண்டு இருவரையும் விலக்கிவிட்டு அந்த 60 வயது முதியவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்தது. இதையடுத்து கொலையாளியை போலீஸ் கைது செய்தது. திருமணம் குறித்த நச்சரிப்பு போக இரு வீட்டாரும் வளர்க்கும் கோழிகள் அடிக்கடி மாறி மாறி கூண்டுகளில் புகுந்து கொள்வதாலும் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது.